முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். அலுவலர்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாசர் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். நாசர், எவ்வளவு பள்ளிகளிலிருந்து எவ்வளவு மாணவர்கள் எத்தனை போட்டிகளில் பங்கேற்கிறார்கள், செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, முன்பாக அந்த விளையாட்டு மைதானத்தை மாணவர்களே தயார் செய்தார்கள் என்ற விமர்சனம் அந்த செய்தி இருந்தது, அது குறித்த விவரம். அரங்கத்துல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிகளுக்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று இங்கு தொடங்கி வைக்கப்பட்டது. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த விளையாட்டுப் போட்டியில கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட போட்டிகள் இந்த போது கலந்து கொண்டன. இப்ப முதல் போட்டியாக வாலிபால் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இலகுப்பந்து போட்டியில் நடைபெற உள்ளது. தொடர்ச்சியாக 10 நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு சென்னையில் நடக்கும் அனைத்து விளையாட்டுப் போட்டியிலும் அங்கே சென்னையில் நடக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்காக வாய்ப்புகள் கிடைக்கும். தலைவலி இன்றைக்கு என்னென்ன போட்டிகளில் எவ்வளவு மாணவர்கள் பங்கேற்கிறார்கள்? வெளியூர்கள்ல இருந்து மாணவர்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? ஏற்பாடுகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அது மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிட வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த போட்டியில் காலை மாலை இருவேளைகள் நடைபெற உள்ளது. அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி நாசர்.